ஃப்ரெண்ட்ஸ், வாங்கம்மா கலை குக்கிங் சேனல். இப்போ இன்றைக்கி ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல் வீடியோ நம்ம போடலாம். இதில் மட்டன் எடுத்துருக்கேன். இப்போ சிக்கன் வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி நம்ம பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி ஃபுல் வீடியோ நம்ம பார்க்குறோம் சேனலில். வாங்கம்மா. இப்போ மஞ்சள் உப்பு போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிடலாம். நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். மட்டனுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். மட்டனை குக்கரில் போட்டு அவிய போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ உப்புகள் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டு கழுவி இருக்குது, அதனால லைட்டாக போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். இப்போ வறுத்தரைக்கு பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சூட்டில் விதன்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மணக்க வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கோம். பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். பதத்தில் குறைன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். நல்லா இந்த பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுமா. இப்போ வாங்க தாளிக்கலாம். தாளிக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கோம். ஏன்னா தக்காளி மட்டனில் நம்ம கம்மியாக தான் போடணும். நல்லா புளிப்பு அதிகமாகிடும். விசிலும் வந்துடுச்சு. அடுப்பில் சட்டி வச்சாச்சு. கடுகு போட்டுக்கலாம். 2 சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் எல்லாமே. ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். நல்லா பச்சையோட அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா தூள், கரம் மசாலா போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சையோட போகிற அளவுக்கு வதக்கலாம். மசாலா அலசி வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டும். இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு 2 போட்டுக்கலாம். 2 சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இதெல்லாம் கொதி வருதுலாம் முட்டை வந்துருக்கு முறை மாதிரி. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். வதக்கலாம். சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பெசரி விட்டுக்கலாம். உப்புலாம் நல்லா அப்படியே சேரட்டும். ஏற்கனவே மஞ்சள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ நல்லா குழம்பு கொதி வருது. நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் ஒரு 1/2 கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேகிறதுக்கு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம்.
நேரம் வேகட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கொழுப்பு எடுத்து போட்டுக்கலாம். கொழுப்பு இருந்தால் தான் மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தூவி போட்டுக்கலாம். நல்லா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒன்றும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ சிக்கன் தொப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் தொப்புலாம் ரெடி ஆகிடுச்சுமா. இந்த பதத்தில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மட்டன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. எங்கள் ஊர் மதுரை சைடெலாம் இந்த மாதிரி தான் தண்ணியாக தான் நாங்கள் மட்டன் குழம்புலாம் வைப்போம். நீங்கள் வந்து இங்கே இருக்கு நீங்களாம் எப்படி தண்ணியாக வைப்பீங்களா கட்டியாக வைப்பீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. எங்கள் ஸ்கூல் இவங்க ஸ்டைலில் இட்லி தோசை எல்லாம் சாப்பாடுனா நாங்கள் இந்த மாதிரி சூப் மாதிரி தண்ணியாக வச்சு குடிச்சுட்டா சாப்பிட்டு தான் எங்களுக்கெலாம் பழக்கம். சாப்பாடுக்கு தண்ணி கொதி வரப்போகுது. நல்லா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. நான் அப்படியே எண்ணெய் பதம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம தயார். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. இதை பார்க்க சாப்பாடுக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும்.